மதராசி. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ், மியூசிக் டைரக்டர் அனிருத், ஆக்டர் சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜமால், ஷபீர், பிஜு மேனன், விக்ராந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் பெருகணுன்றதுக்காக சிண்டிகேட் பிளான் பண்ணுறாங்க. அது எக்ஸிக்யூட் பண்ணுற விதமாக வித்யுத் ஜமாலும் ஷபீரும் ட்ரக்கு ஃபுல்லாக கண்டெய்னரில் துப்பாக்கியை கட்டிட்டு போகிறாங்க. அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுக்கணுன்றதுக்காக என்ஐஏ ஆஃபீஸரான பிஜு மேனனும் அவங்க டீமும் தடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் வித்யுத் ஜமாலும் ஷபீரும் அந்த ட்ரக்கில் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்தியனை காட்டுறாங்க. சிவகார்த்தியன் லவ் ஃபெயிலியரில் சூசைட் அட்டன் பண்ணுறாரு. பிரிட்ஜிலேருந்து கீழே விழுறாரு. அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே பிஜு மேனனும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இப்போது சிவகார்த்தியன் எப்படி என்ஐஏ டீமோட சேர்ந்தார், அவருக்கு லவ் ஃபெயிலியர் எப்படி ஆச்சு, அந்த துப்பாக்கி டிஸ்ட்ரிபியூஷனை அவங்க தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. சிவகார்த்தியன் டில்யூஷன் டிஸார்டர் பேஷண்ட்டாக மனநோயாளியாக நடிச்சிருக்காரு. லவ், ஆக்ஷன், இமோஷன், சென்டிமெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரும் ருக்மிணி வசந்த் காம்பினேஷனில் வர சீனு நல்லாவே இருக்குது. சிவகார்த்தியன் ஃபைட் சீனில் நல்லாவே பட்டை கிளப்புறாரு. அதுக்கப்புறம் காமெடினா ஒரு சில ஒன்லைனரில் நல்லாவே சிரிக்க வைக்கிறாரு. ரமணா ஹாஸ்பிட்டலான்னு சொல்கிற மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் இவன் நல்லா அடிக்கிறாள், இவன் ஒய்ஃப் பிட்டியில் தான் அது சொல்கிற டைலாக்னு ரொம்ப நல்லாவே இருந்தது. ருக்மிணி வசந்த் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் பேரா நடிச்சிருக்காங்க. இந்த மூவி ஆக்ஷன் மூவி அப்படின்றதுனால ஹீரோயினுக்கு ஸ்கோப் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வித்யுத் ஜமால், ஷபீரும் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காங்க. வித்யுத் ஜமால் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீனில் வர ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர ஃபைட் சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஷபீர் இந்த படத்தில் கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு கை இல்லாததுனால இரும்பு கையை போட்டிருக்காரு. அது டெரரான வில்லனாக காட்டுறதுக்காக அவங்க காட்டியிருக்காங்களேன்னு எனக்கு தெரியல. பிஜு மேனன் இந்த படத்தில் என்ஐஏ ஆஃபீஸராக இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விக்ராந்த் இந்த படத்தில் என்ஐஏ டீம் மெம்பராகவும் பிஜு மேனனுடைய பையனாகவும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய் இந்த படத்தில் சிவகார்த்தியன் டாக்டராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். பிஜு மேனன் இந்த படத்தில் என்ஐஏ ஆஃபீஸராக இருக்காரு. சிவகார்த்தியன் மனநோயாளி அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் மிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. இதை பார்க்குற ஆடியன்ஸ் தலையை சொல்லிட்ட மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினான ருக்மிணி வசந்த் சிவகார்த்தியனோட மனநோய் தெரிஞ்ச பிறகு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அது ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகலை. அதுக்கப்புறம் வில்லன் குரூப்பில் இருக்கிற ஸ்பையை சிவகார்த்தியன் கண்டுபிடிப்பார். அது ரொம்ப நல்லாவே சுவாரஸ்யமாக இருந்தது. நேர்கொண்ட பார்வை படத்தில் ஏகேக்கு ஒரு ஃபைட் சீன் முன்னாடி டாக்டர் பில்டப் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் தலைவாசல் விஜய் சிவகார்த்தியன் ஃபைட் சீனுக்கு முன்னாடி பில்டப் கொடுக்குறாரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. வில்லன் நடக்க வரும்போது சிவகார்த்தியனை ருக்மிணி வசந்த் வந்து விசாரிப்பாங்க. அந்த இமோஷன் சீன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அப்புறம் இன்டர்வல் பிளாக் முன்னாடி சிவகார்த்தியன் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ஒன்று பண்ணுவார். அந்த காமெடி சீனும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் ரீசெண்ட் டேஸில் அவர் எடுத்த மூவி தமிழ் மூவியான தர்பாரும் ஹிந்தி மூவியான சிகந்தரும் பேக் டு பேக் ஃப்ளாப்பு. இந்த மூவி கம்பேக் மூவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கேஜிங்காக கொண்டு போன டேரக்டர் செகண்ட் ஹாஃபில் கதையே இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதோ ஒப்பித்திருக்காரு. ஏஆர் முருகதாஸ் விஜய்க்கு கத்தி துப்பாக்கி பிளாக் பஸ்டரும், சூர்யாவுக்கு கஜினி ஏழாமரி பிளாக் பஸ்டரும் கொடுத்துருக்காரு. இந்த மூவி அவர் பொட்டன்ஷியலுக்கு எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மூவி ஸ்க்ரீன் பிளேல இன்னும் பெட்டராக இருந்துக்கலாம்னு நமக்கு தோணுது. ஆக்ஷன் சீன் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்ஷன் கோரியோகிராஃபரான திலீப் சுப்ராயன் அண்ட் கெவின் குமார் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர் சுதீப் இலோமன் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நைட் எஃபெக்ட் சீன்லாம் ரொம்ப நல்லாவே எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு பாட்டும் மனசில் நிற்கலை. படத்துடைய ப்ளஸ் சிவகார்த்திகேயன் அமரன் வெற்றி தொடர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஃபுல் ஃப்ளெஜ்டு மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இமோஷனலாகவும் கனெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீன்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணும். ரெண்டுத்துலேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான செகண்ட் ஹாஃப், ஆவரேஜ் ஆச்சா முடியுது இந்த மதராசி. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.